அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்ப பேச போறது ஒரு திருக்குறள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் எனக்கு புரியவே புரியாத ஒரு திருக்குறள். சரிங்களா? "உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு." அதாவது உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. 2 தடவ சொல்லியிருக்கேன் கவிதை மாதிரி. அதாவது ஒரு உடம்பு இருக்கு. ஆ உயிர் இருக்கு. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இடையான ஒரு எவ்வளோ நெருக்கம். இப்போ உடம்பு இல்லன்னா உயிர் இருக்காது. உயிர் இல்லன்னா உடம்பு இருந்து பிரயோஜனம் இல்ல. இந்த 2ம் எவ்வளோ நெருக்கமானது. இது பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு நட்பு, எனக்கு அந்த பொண்ணுக்கு இடையில இருக்கிற காதல். நட்பு அப்படி சொல்லியிருக்காங்க. நட்புனா சில சமயத்தில ரொம்ப டீப்பா அதாவது நம்ம இப்ப இருக்கிற அர்த்தம்லாம் கிடையாது. சரியா? இது காமத்துப்பால்ல இருக்கு. இது இந்த நட்பு அதிகாரத்தில கிடையாது. நட்பு ஆராய்தல் அந்த மாரி கிடையாது. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இடையிலான நட்புங்கிறது காதல் தான். இப்போ ஒரு சாதாரண நட்புன்னு வச்சுக்கோங்க. என்னோட அனுபவத்தில நான் சொல்றேன். நட்புனா அந்த பையன் நல்லா இருக்கணும். அல்லது அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஏதாவது உதவி தேவைப்பட்டா செய்வோம். அவ்வளோதான். ஆனா காதல்ன்றது அப்படி கிடையாது. அது அ ஒரு ரியல் காதல்னா எப்படின்னா, அ அந்த பையன் சாரி அந்த பொண்ணோட அம்மா, அப்பா எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களோ, அந்த அளவுக்கு பாசம் இருக்கிறது தான் இந்த திருக்குறளுக்குரிய காதல். புரியுதுங்களா? இப்ப எவ்வளவு இப்ப என்னோட தோற்றம் எப்படி இருந்தாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும். ஏன்னா, அது நம்ம ஜீன் அப்படிங்கிறனால பிடிக்கும். இப்ப நம்ம விரும்புற ஒரு பெண் எந்த தோற்றத்துல இருந்தாலும், அது அது ஒரு விதமான இன்ஃபாக்சுவேஷன்னு சொல்ல முடியாது. காதல் இன்ஃபாக்சுவேஷன்னு சொல்ல முடியாது. இத விட இன்னொரு பெட்டரா ஒரு பொண்ணு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மறைஞ்சு போயிடும். சரியா? ஏதோ ஒண்ணு நம்மள ஒரு போன ஜென்மத்து நட்பு மாதிரி, போன ஜென்மத்து காதல் மாதிரி இப்படி ஈர்க்கும்னு வச்சுக்கோங்க. ஆ அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு, இல்ல ஒரு ஆழமான விஷயம் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா, அதுதான் அந்த காதல். சரிங்களா? அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நட்புல ம் நல்லா இருக்கணும் அப்படி மட்டும் தான் நெனைப்பாங்க. ஆ இன்னொரு விஷயம்னா, நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஓகே அதுக்கு போகக்கூடாது. நட்புல ஜென்ரலா இது காதல்ல, அவர்களுடைய தோற்றத்த ரசிக்கிறது இருக்கும். சரியா? தோற்றத்த ரசிக்கிறது. அவங்களோட முகத்த பார்க்குறப்போ, அது என்னவோ தெரியாது. ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்கும்னு வச்சுக்கோங்களேன். தோற்றத்த ரசிக்கிறது. ஏதோ நம்மளோட மனசுக்குள்ள இருந்த ஒரு பிம்பம், ஒரு ஒரு கற்பனையோ, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முகத்த பார்க்குறப்போ. அது ஏன் ஈர்க்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் தலையெழுத்துன்னு நெனைக்கிறேன். அது ஈர்க்குது இல்லையா? அது ஒண்ணு. 2வது அந்த மாரி ஈர்க்கும். நட்புல அப்படிலாம் ஈர்க்காது. காதல்ல ஈர்க்கும். 2வது மனசளவுல கூட ஆ நட்புல யாரும் போயிட்டு கற்பனை பண்ண மாட்டாங்க. மனசளவுல அவங்கள நெருங்கவே மாட்டாங்க. ஆனா காதல்ல மனசளவுல அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த காதல்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நிலையிலும் போய்க்கிட்டே இருக்கிறப்போ, அவங்க அவங்க மனசளவுல நெருங்குவாங்க. புரியுதா? என்ன சொல்றேன்னு? நெருங்குவாங்க. ஆனா நட்புல அது நடக்கவே நடக்காது. நட்புங்கிறது ஒரு டீசென்ட்டா ஒரு நல்ல பெரிய கேப். ஒரு 10 அடி கேப்ன்னு வச்சுக்கோங்க. காதல் ஒரு 1 அடி கேப். அவ்வளோதான். அதுதான் இதுக்கு இருக்கிற விளக்கம். எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா உடம்போடு உயிரிடை இருக்கிற அந்த ஒரு ஒரு நெருக்கம் மாதிரி ஒரு கல்யாணத்தையோ, காதலையோ என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எங்க அம்மா, அப்பா தானே. அவங்க 2 பேருக்கும் இடையில கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அன்பு கிடையவே கிடையாது. எப்படி சொல்றது? ஏன்னா நான் சின்ன பிள்ளையில தான் அவங்க 2 பேரையும் பார்த்துருக்கேன். நான் அவங்கள பார்த்துருக்கேன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியாது. ஏன்னா நான் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேனா, நான் எப்பவுமே படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்தவொடனே படிப்பேன் 7 மணி வரைக்கும். ஒரு 5, 6, 7, 8 அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சின்சியரா படிப்பேன். அப்படி சின்சியரா படிக்கிறப்பவே அவங்கள நான் கவனிப்பேன் அப்படி. அவங்க என்ன பேசுறாங்க? எல்லாமே எனக்கு புரியும். அதாவது